அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 17/5/2024, நவமி திதி காலை 8:49 வரை. அதன் பிறகு தசமி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் இரவு 9:16 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? வங்கி கடன் பெற, பழைய நண்பர்களை சந்திக்க, நவீன மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க, புத்தகங்கள் வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் நகைச்சுவையாக பேசுகிறீங்க. முன்னாடிலாம் கொஞ்சம் இறுக்கமாக முகத்தை வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருக்கிறீங்க. வர்றவங்க போகிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் மனம் விட்டு சில விஷயங்களை பேசுகிறீங்க. மனசுக்குள்ளார அடிமனசை அழுத்தின்னு இருந்த சில கவலைகள் அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளை நினச்சி தான் சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. நாமெல்லாம் அவங்க வயசில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் உழைச்சோம், எப்படியெல்லாம் பெற்றோருக்கு உதவிகரமாக இருந்தோம், அப்படி இருந்துக்கிட்டே நாம் எப்படியெல்லாம் படித்தோம். இப்போ நாம் எந்த வேலையும் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் ஒரு வேலை தான் அவங்க செய்யணும். அந்த வேலை படிக்கிற வேலை, பொறுப்பாக இருக்கிறது, அது கூட பண்ணாமல் இருக்காங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராகோடு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம். கொஞ்சம் பிபி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுக்கு பரிகாரமாக முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. சஷ்டி திதிகளில் கொஞ்சம் விரதம் இருக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. எல்லா வகையிலும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள், மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாமே மாறி இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். 4 புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது நம்ம பண்ணலாமா, வேறு ஏதாவது வேலையில் பார்ட் டைமாக சேரலாமா, அல்லது மீதி நேரத்தில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வகையிலையும் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பல வகையிலும் உங்களுக்கு வழி கிடைக்குங்க. விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. பொறுப்பாக சில முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கிரனும் புதனும் 12ஆம் இடத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது இருக்குதுங்க. திடீர்னு வேலை சுமைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சூரியன் ராசிக்குள்ளே இருக்கனால சில நேரங்களில் முன்கோபம் எல்லாம் வரும். சிலர் நினச்சி கொஞ்சம் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க, ஆத்திரப்படுவீங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக முதலீடு போட்டு ஏதாவது ஒரு புது தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இப்படியே இருந்துட்டோம்னா எப்படி சரியாக இருக்கும்? பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க, செலவெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்களுக்கும் நம்ம எல்லாம் செலவு கூடின்னு இருக்கிறதுனால அவங்க வளர வளர செலவு வளருது, அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். இன்றைக்கி அதிகளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி சில விஷயங்களை கையில் எடுத்து செய்து முடித்து காட்டுவீங்க. தடங்களாகி நின்று போன பல காரியங்கள், பல வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டி அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு அடைவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஒரு இடம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த கொடுத்துடலாம், அது கொடுத்தோம்னா வர்றதை வச்சு புதுசு வாங்கலாம் நினச்சிருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு ராசியாக இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 4ஆம் இடத்துல இந்த கேது உட்கார்ந்துட்டு கொஞ்சம் பாடாப்படுத்திட்டு தாங்க இருக்கிறாரு. வேலை சுமையை கொடுக்குறாரு, அலைச்சலை கொடுக்குறாரு. புது வண்டி வாங்கினா கூட அதில் ஏதோ கொஞ்சம் பழுது ஆகுது, ஒரு சத்தம் வருது, அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள், அனாவசிய செலவு இல்லை, எல்லாமே அத்தியாவசிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். செலவோட செலவாக, அலைச்சலோட அலைச்சலாக அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை பார்த்த உடனேயே கோவப்பட்டவங்கள்லாம் இப்போ பார்த்த உடனே வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாசமாக பேசக்கூடிய நிலையை அந்த செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குங்க. வேற்றுமொழிக்காரங்க, புது வாடிக்கையாளர்கள் அதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இங்கிதமான பேச்சால், இதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக யாருக்கிட்ட வேணாலும் உட்கார்ந்து பேசலாம். உங்களுடைய வார்த்தைக்கு இன்றைக்கி ஒரு வசியம் இருக்கும். நீங்கள் பேசுகிறது மற்றவங்க மனசில் பதியும். உங்கள் ஆலோசனைகளை இன்றைக்கி எல்லாரும் ஏற்றுப்பாங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். பரவாயில்ல, நாம் நிம்மதியாக இருக்கோம், நல்லா தான் இருக்கோம், நம்ம கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாகவும் இருப்பீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு உருட்டிட்டு தான் இருக்கிறார். ஏதாவது ஒரு பழைய கவலைகள், பழைய சம்பவங்கள் அதெல்லாம் அவ்வப்போது மனசுக்குள்ளார வந்து நுழைஞ்சி அப்படி வெளியில் போகும். அதெல்லாம் நினச்சி பார்த்து உட்காந்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உடம்பு தான் கெட்டு போகும். அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை பற்றி யோசிங்க. 3ஆம் இடத்துல கேது உங்களுக்கு முரட்டுத்தனமான ஆதரவு கொடுத்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எவ்வளோ பெரிய போட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகளையும் நீங்கள் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் திறமசாலி அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபித்து காட்டுவீங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி அதை புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரேடியாக ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பணவரவு இன்னைக்கு பரவாயில்ல, ஆனால் எதிர்பார்க்குறத விட கூடுதல் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே தாங்க போகும். பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்தா கூட கூப்பிட்டு கோவப்படுவாங்க, இல்லைன்னா கூப்பிட்டு சண்டை பிடிப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போவும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரனை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். மகம் நட்சத்திரக்காரங்க நேற்று அப்படியே ஒரு மாதிரி மடமடன்னு பேசிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்க்கறது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுது. வியாபாரம், உத்தியோகம் எந்த விஷயமா இருந்தாலும் பூரம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பொறுமையாக கையாளுறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பேசி சில முடிவுகள் எடுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது சண்டை சச்சரவு வரும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் சரி ஏதோ சொல்கிறாங்க, ஆத்திரத்தில் சொல்லிட்டாங்க, நாம் கொஞ்சம் அனுசரித்து போவோம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நல்லது. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது, என்ன போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீயா நான் குதிச்சிங்கன்னா அப்புறம் அது கொஞ்சம் பெருசாகிட்டு போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை பகச்சிக்கூடாது. இன்னைக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வேலை சுமை இருக்கும். உங்ககிட்ட தான் கொண்டு வந்து எல்லா வேலையும் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் பொறுமையாக தான் முணுமுணுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக செய்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா பெருமையாக இருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து
பயன்படுத்துங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சுக்கிரனும் புதனும் மறைஞ்சு கிடந்தாலும் 2வது வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை சுமை இருக்கும். சில நேரங்களில் உடல் உஷ்ணம் அதிகமாகும், லேசாக கண்ணெரிச்சல் இதெல்லாமே வந்து மறையுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துட்டு உங்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ உங்களை வந்து டென்ஷன் ஆக்கி பார்த்துட்டு இருக்காரு. சில நேரங்களில் கோவப்படுறீங்க, சில நேரங்களில் என்னது வாழ்க்கை அப்படின்னு தத்துவமாக யோசிக்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. ஆனால் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாய் 7வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு கருத்து மோதல் வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர வகையிலையும் கொஞ்சம் செலவுகள், அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள், சுப செலவுகள் ரெண்டுமே இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருந்தாலும் கூட அவர் யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திடீர் பண வரவு உண்டு, வியாபாரத்திலேயும் லாபம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்களும் பல வகையில் எல்லா வகையிலும் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து மேலதிகாரியுடைய அன்பு பாராட்டும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அதிரடி வெற்றிகள் எல்லாம் உண்டு. கோர்ட்டு கேஸு சுமூகமாக முடியறது, ஏற்கனவே உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக பேசி அதனால் வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ சரியாகிறது. அந்த மாதிரி அடுக்கடுக்காக நல்ல பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தைரியம் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் கையில் காசு இருக்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. அது இருந்தால் தானே நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை பார்க்கலாம். பட் அது மட்டும் கைக்கு வர மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சூரியன் பாதகாதிபதி, அவர் 8ல் மறைஞ்சதுனால முன்னாடியெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தவங்கெல்லாம் இப்போ வழியை பேச ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக அதிகமாக முயற்சி பண்ணுவீங்க. திருமணம் அவங்களுக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண வேலைகளையும் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே போல் புதுசாக ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. இன்றைய தினத்தில்
தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய தன பூர்வ புண்ணியாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உள் மனசுக்குள்ளார அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த ஆதங்கம், கவலைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கால்வலி, கழுத்து வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே சின்னதாக ஒரு தேஜஸ் முகத்துக்குள்ளார தெரிய ஆரம்பிக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய் மருந்து மாத்திரை அப்படின்னு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு பீரோவை திறந்தாலே, அலமாரியை திறந்தாலே மருந்து மாத்திரையாக இருக்கே, சின்ன மெடிக்கல் ஷாப் மாதிரி இருக்கேன்னு ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. குறிப்பாக அம்மாவோட ஆரோக்கியம் அடிக்கடி பாதிச்சுட்டே இருக்குது. இதுக்கு பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்குறது நல்லது. ஸ்ரீ சரபேஸ்வரரையும் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் ஸ்ரீ சரபேஸ்வரரையும் பைரவரையும் கும்பிடுங்க. அது நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியத்தை அதிகமாக்குங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது பொதுவாகவே நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் பழைய வண்டி யாராவது விற்கிறாங்க அப்படின்னா அதை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியின் பேரில் ஏதாவது கேஸ் எல்லாம் இருக்கா, வழக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி ஏதோ ஜோடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பழுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பழைய வண்டி வாங்கிறத தவிர்க்க பாருங்கள். வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதிக அளவு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 6ஆம் இடத்துல தாங்க மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நாம் ஏதாவது நல்லது செய்ய போய் நல்லது சொல்ல போனாலும் அதை வேறு விதமாக சிலர்லாம் புரிஞ்சுக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் நம்மளை நாம் மாற்றிக்கலாம். ஏன்னா அடுத்தவங்களெல்லாம் நம்ம உடனே மாற்றிட முடியாது, உடனே திருத்திட முடியாது. அதனால் நம்மளை முதல்ல மாற்றிப்போம். அதுக்கு பிறகு நாம் மாறுறதை பார்த்துட்டு அவங்க மாற ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் நாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் உண்டு. பணவரவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வரவேண்டிய தொகையும் இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ஒரு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய திட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வேறு மொழி பேசுகிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும்
லாபமும் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் நிம்மதியும் வந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம், மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நமக்கென்ன நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட கூப்பிட்டு சண்டை பிடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இன்றைக்கி இருப்பாங்க. இன்றைய தினத்தில் கொஞ்சம் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமத்து அன்னைக்கு தான் அதிகமாக கோபம் வரும், அதிகமாக ரோஷம் வரும். எதிர்த்து கேள்வி கேட்கணுன்னு அப்படியே தொண்டை வரைக்கும் வார்த்தை முட்டிகிட்டு வந்து நிற்கும். இருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம மேலே அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்க நல்லது. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா கூட நாம் தாங்கிக்கிட்டு போயிட்டோம்னா அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை தாங்க இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. இந்த தரகர்களை நம்பக்கூடாது, இடைத்தரகர்கள். அதாவது இப்போ ஒரு கம்பெனிலே ஒரு டீல் பேசுகிறீங்க அப்படிங்கக்குள்ள நேருக்கு நேராக நீங்கள் பார்த்து பேசிட்டு வர்றது நல்லது. குறுக்க நெடுக இருக்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இதை பண்ணுங்கள், இவ்வளோ கொடுங்க, இதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்க அப்படிங்கக்குள்ள யோசித்து முடிவிடுங்க. அது அந்தளவுக்கு ஒர்த்து தானா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிம்மதியாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வியாபாரத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்துட்டு தான் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பக்கத்திலே இருக்கிறவங்க அவங்க தான். ஒரு அவசரத்துக்கு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள இன்றைக்கி பகச்சிக்க வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுக்குறாங்கன்னா அதை நேரம் கிடைக்கிறப்ப செய்து முடித்து காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். மறதியால் சில பொருட்களை இழந்துடாதீங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வண்டியெல்லாம் வாங்கியாச்சு, ஆனால் வண்டி இறங்கியாச்சு, ஆனால் எடுக்க முடியல. அந்த மாதிரியும் சில நேரங்களில் இருக்குங்க. சின்ன சின்னதாக அந்த நுனியில், அந்த ஊசி நுனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மைக்ரோ அளவுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருந்துருக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே தயார் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப அது கொஞ்சம் வரணுங்க. அது வந்தால் தாங்க இது முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. இப்போ 7.5 சனியில் ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானை போய் நீங்கள் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. திருநள்ளாறு போகிறது
ரொம்ப நல்லது. ஏன்னா பழமையான ஸ்தலமாக இருக்கிறதுனால அங்கே நீங்கள் போய் வரலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கு சின்னதாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்குங்க. கண் திருஷ்டி இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக தான் இருந்துட்டுருக்கு. அதுக்கு ஊமத்தங்காய் கொஞ்சம் வீட்டு வாசலில் வந்து நீங்கள் கட்டி தொங்க விடலாம். அதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக்கிக்கிட்டே தாங்க போகும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. சுற்றி நடக்கிற சில அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்பொழுது ஆவேசமாக எழுந்து 4 கேள்வி கேட்டுடலான்னு தான் தோணுது. தொண்டை வரைக்கும் வார்த்தை வருது. சரி, என்னத்துக்கு வேணாம், ஏற்கனவே ஒன்றும் நேரங்காலம் சரியில்லாமல் இருக்குது, இதில் வேறு ஏதாவது புது பிரச்சனை வந்துட போகுதுன்னு நீங்கள் அடங்கி தாங்க இப்போ போயின்னு இருக்கீங்க. அதனால தாங்க ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இல்லைன்னா கூடுதலாக பிரச்சனைகள் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மேகங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த சூரியனை ஒருபோதும் மறைத்துவிட முடியாது. அதே போல திறமைசாலிகளை எவ்வளவுதான் அடக்கி மடக்கி வைத்தாலும் அவர்களுடைய வளர்ச்சியை ஒருபோதும் தடுத்துவிட முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சிக்கல்கள் வரும்போதெல்லாம் சிரித்து கொண்டே இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மனதில் பார்த்து கொண்டு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா வகையிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீர்க்க முடியாத சில சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. இதெல்லாம் நம்மால் முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்து மலைச்சி போய் நின்ன விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி மலமலன்னு முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது கொஞ்சம் சரியாகும். என்ன, இப்போ ராசிக்குள்ளார செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிறதுனால சாதாரணமாக ஏதாவது பேச போனால் கூட அது கூட சண்டையில் தான் போய் முடியுது. என்னைக்கு இந்த சர்ச்செல்லாம் முடியும்னு தெரியலையேங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைத்து ஆதங்கப்படுவீங்க. 7.5 சனியில் உங்களுக்கு விரயச்சனி நடந்துருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் தவிப்பும் ஒரு பக்கம் இருக்கும். கை நீட்டி அக்கம் பக்கத்தில் வாங்கி எல்லாம் பண்ணின்னு இருக்கோம். ஏதோ உருட்டி புரட்டி உருண்டு புரண்டு வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. திடீர்னு எங்கேயாவது போய் நின்று சிக்கலாயிடக்கூடாது அப்படிங்கிற பயமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ சாமர்த்தியமாக பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறீங்க, நல்ல விஷயந்தாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய போட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா வகையிலும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. அதே போல் பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. பழைய நகையை கொடுத்து புது நகை புது டிசைனில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. இன்றைய தினத்தில் பங்குதாரர்கள், வேலையாட்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். மேலதிகாரிகளை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அவரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அதை கூட இருக்கிறவங்க சார் உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறார் அவர் அப்படின்னு அங்கே போய் போட்டு கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும்.
இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.